ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேத காலத்தில் இருக்கிற வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லும்போது வேத காலத்தில் இருந்த மக்கள் இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. அதாவது தங்களுக்கான நீண்ட ஆயுள் வேணும், அப்புறம் தங்களுக்கு நோயற்ற வாழ்வு, செல்வம், புத்திரர்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. இயற்கைக்கு வந்து தேன், பால், நெய் இதெல்லாம் வந்து அவங்க ஆகோதியாக கொடுத்து இயற்கையை தான் வழிபட்டிருக்கிறாங்க. இனி நம்ம 4 வேதங்களுக்கூடாகவும் இந்த வழிபாடு முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகும்போது, முதலாவது நம்ம யசுர்வேதத்தை பார்ப்போம். யசுர்வேதத்தை பொறுத்த மட்டும் செய்யுள் நடையிலையும் உரைநடையிலையும் வேள்விக்கான மந்திரங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து புரோகிதர்களால் ஓதப்படக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குது. இவை வந்து கிருஷ்ண யசுர்வேதம், சுக்கில யசுர்வேதம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து வச்சுருக்குறாங்க. அதில் கிருஷ்ண யசுர்வேதம் வந்து வேள்விகளுக்குரிய மந்திரங்களும் அவற்றுக்குரிய நெறியை அறிவுறுத்தும் விதிகளோடு வருகின்றது. சுக்கில யசுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது மந்திரங்களோடு கூடிய கிரிகை முறை பற்றின விஷயங்களை விரிவாக சொல்லுது. யசுர்வேதத்தை பொறுத்தவரையில் யசுர்வேதத்தில் கிரிகைகளை மட்டுமன்றி அதில் வந்து மந்திரங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து ராஜசூரிய வேள்வி, அப்புறம் அவ்வேள்விக்கான அக்கினி குண்டம் இவ்வாறு அமைக்க வேண்டும், அப்புறம் வந்து அஸ்வமேத யாகம், புருஷமேத யாகம், அப்படி இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈம கிரிகைகளில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் மற்றும் காயத்ரி மந்திரங்களுடைய சிறப்பு இயல்புகள் பற்றியும் சொல்லப்படுது. அடுத்து சாமவேதம் பற்றி பார்க்கும்போது சாமவேதத்தில் வந்து இசை தான் முக்கியத்துவம் படுது. சரியா? அப்போ இங்கே ஓதுபவர்கள் வந்து உத்காதா, அதாவது ஓனா இத்தனா உத்காதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்களாம். இது 2 பிரிவுகளை கொண்டு காணப்படுது. ஒன்று வந்து ஆர்ச்சிகம், இன்னொன்று உத்ராட்சிகம். ஆர்ச்சிகம் அப்படிங்கிறது வந்து 585 பாடல்களையும், உத்ராட்சிகம் வந்து 400 பாடல்களையும் கொண்டு அமைஞ்சிருக்குது. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து யாப்பு முறையில் தான் அமைஞ்சிருக்குது. இதில் வர்ற கானங்கள் அப்படின்னு சொல்கிற பகுதிக்கு வந்து இந்தந்த பகுதிக்கு இந்தந்த ராகங்கள் தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட விளக்கத்தை பற்றி சொல்லுதான். மற்றது வந்து அக்ஷரங்களை நீட்டியும் சிலவற்றை திருப்பி திருப்பி சொல்லியும் வந்து சொற்களை மேலதிகமாக உள்நுழைத்து சமகானம் வந்து சமகானம் நிகழ்த்தியதாக சொல்லப்படுது. அடுத்தது நம்ம அதர்வண வேதத்துக்குள்ளே போவோம். இது வந்து இருக்கு வேதத்துக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா கருதப்படுது. இருக்கு வேதம் வந்து இயற்கை சக்திகளை தெய்வமாக கொண்டு வழிபடுகின்ற ஒரு முறையை தான் இருக்கு வேதத்தில் சொல்லப்படுது. அதாவது வந்து அவங்க இயற்கையை தெய்வமாக கண்டு வழிபட்டாங்க. அதர்வண வேதத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தீமைகளை பயக்க வல்ல பேய் பிசாசுகள், அப்புறம் வந்து அரக்கர்களையும் தீய சக்திகளையும் வந்து மாந்திரீகத்தால் தன்மையப்படுத்துவது தொடர்பான விஷயங்கள் வந்து அதர்வண வேதத்தில் சொல்லப்படுது. முன்பு வந்து அதர்வண வேதத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படலை. ஆனால் காலப்போக்கில் அதர்வணம் வந்து வேதத்துக்குள்ளே ஒன்றா சேர்த்து கொண்டாங்க. அதர்வண வேதத்தில் வந்து அதர்வாங்கிரஸ், பிருகுவாங்கிரஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது வந்து 20 அத்தியாயங்களை கொண்டு காணப்படுது. இதனை பிரம்ம வேதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதர்வண வேதத்தில் தெய்வங்களை பற்றின பாடல்களும் இருக்குது. அதே சமயம் வந்து தீங்கு விளைவிக்கின்ற மந்திரங்கள் பற்றியும் இதில் காணப்படுது. என்னதான் தீங்கு விளைவிக்கிற மந்திரங்களாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறவருக்கு வந்து எந்த ஒரு தீங்கையும் அந்த மந்திரங்கள் விளைவிப்பதில்லை. ஏறக்குறைய 6000 பாடல்கள் இதில் இருப்பதோடு 20 காண்டங்கள் இந்த வேதத்தில் காணப்படுது. அதில் 14ஆம் காண்டம் வந்து விவாக கிரியைகள் பற்றி சொல்லப்படுது. அதோட 18ஆவது காண்டம் வந்து மரண கிரியைகள் பற்றி சொல்லப்படுது. ஸ்பெஷலி வேதத்தில் சொல்லப்படுற தெய்வங்களை பற்றி இதில் சொல்லப்பட்டாலுமே வந்து மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மெயினாக இருக்குது. சரி நேயர்களே, நம்ம இன்றைக்கி வேதகால வழிபாட்டு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இருந்தால் எனக்கு வந்து என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.